வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அமளி ஏற்பட்டதை தொடர்ந்து ஆராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிலைக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பாலுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் ஆராசா, கல்யாண் பானர்ஜி, முகமது ஜாவேத், அசாதுதீன் ஓவைசி, நசீர் ஹுசைன், மொஹிபுல்லா, முகமது அப்துல்லா, அரவிந்த் சாவந்த், நதீம் உல் ஹக், இம்ரான் மசூத் ஆகியோர் கூட்டுக்குழுவில் இருந்து இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். வரைவு சட்டத்தில் முன்மொழியப்பட்ட மாற்றங்களை படிக்க போதுமான நேரம் வழங்காமல் அவசர கதியில் அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 11 மணிக்கு போனவுடன் நாங்கள் என்ன கேட்டோம் என்றால், எல்லோரும் அடிச்சு பிடிச்சி விமானத்தை பிடிச்சி வந்திருக்கிறோம். கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் ஒரு முக்கியமான சட்டம், இந்த தேசத்திற்கு முக்கியமான சட்டம், இந்த தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு சட்டம், அவர்களுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் யாரை கேட்டுக்கொண்டு 11 மணிக்கு இரவு நடுநிசையில் நீங்கள் பொருளடக்கத்தை மாற்றியிருக்கிறீர்கள், அஜெண்டாவை மாற்றியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இல்லை நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று சொன்னார். இந்த அமர்வு இருக்குல்ல, நாடாளுமன்ற அமர்வு முடியறதுக்குள்ளாக இந்த ரிப்போர்ட் வரணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. இவ்வளவு டைம் இருக்கிற போது நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? எங்களுடைய ஐயம் என்னவென்றால், இவ்வளவு வேகமாக செய்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்து அதை நீங்கள் நடைபெற இருக்கின்ற டெல்லி மாநிலத்தினுடைய தேர்தலுக்காக பயன்படுத்த இருக்கிறீர்கள். அது ஒரு ரிலீஜியஸ் போலரைஸ், அதாவது மத சார்பாக ஒரு போலரைசேஷன் வர வேண்டும், இந்துக்களுடைய ஓட்டை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கெட்ட நடவடிக்கை, ஒரு கெட்ட எண்ணத்தோடு செயல்படுத்துகிறோம் என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னதுதான். எழுந்து எல்லோரும் சத்தம் போட்டதுதான். உடனடியாக ஒரு போன் வந்தது சேர்மனுக்கு, தலைவருக்கு. போன் வந்தவுடன் நேரடியாக அறிவித்து விட்டார், உங்கள் அனைவரையும் நான் சஸ்பெண்ட் செய்கிறேன் சொல்லிவிட்டார்.